வணக்கம் நண்பர்களே. என்னன்னா நம்ம ஒரு நியூ லேப்டாப் வாங்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒரு நியூ லேப்டாப் எப்படி பார்த்து வாங்கணும், வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்மளோட மெயிலுக்கு அமைச்சிருக்காரு. அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸுமே அமைச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா அவர் ஒரு கேமிங் லேப்டாப் புதுசு வாங்கியிருக்காரு. அவர் எங்கே வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான்லாம் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ஏமாற்றம் அவருக்கு நடந்திருக்கு. அண்ணா இது லாஸ்ட்டாக இருக்கணும், இனிமேல் என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுபவப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு சென்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் இவருக்கு மட்டும் இல்லை, எங்கள் தஞ்சாவூரில் நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒருத்தருக்கும் நடந்தது. அவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேருக்கு இதே சேம் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை யாரும் கேட்க மாட்டுறாங்க, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தான். சரி வாங்க இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? இவர் வாங்க லேப்டாப்போட பிராண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா HP. ஓகே, இதோட ஸ்பெக்கு தான் என்ன? HP ஸ்மார்ட் சாய்ஸ் விக்டாசி 13th Gen i7 13620H 6GB RTX 4050 கிராஃபிக்ஸோட 16GB DDR4 RAM இருக்கு, 512GB SSD, 144 Hz 300 nits வந்திருக்கு. இது ஃபுல் HD 15.6 டிஸ்பிளே. லேப்டாப்போட வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.3 kg. லேப்டாப்போட மாடல் நம்பர் FA21000304TX. இந்த லேப்டாப்பை இவர் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டார். இவர் வாங்கின டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/10/2025. ஆனால் இந்த லேப்டாப்ல நீங்கள் நல்லா உத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறப்ப அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த TGP. இந்த லேப்டாப்போட TGPயை பொறுத்தளவு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, 75 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு. அப்போ லேப்டாப்லாம் இவருக்கு வந்துருச்சு. ஒரு ஓப்பன் பண்ணி இந்த லேப்டாப் செக் பண்ணி பார்க்கும்போது TGP அப்படின்றது 75 வாட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஆனால் இவர் NVIDIAவில் போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது வெறும் 50 வாட்ஸ் தான் இருக்குது. என்னடா அது 50 வாட்ஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கார். சரி ரைட்டு, அப்போ இதுக்கு வாரண்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாரண்டி செக் பண்ணுறதுக்காக அந்த சீரியல் நம்பர் எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காரு. செக் பண்ணி பார்க்கும்போது இவர் வாங்கின டேட்டு அப்படின்றது 31/10/2025. ஆனால் இந்த சீரியல் நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. இதை நாங்களுமே செக் பண்ணி பார்த்தோம், அந்த சீரியல் நம்பரை போட்டு அதை பார்த்துருவோம். ஆக்சுவலாக வாரண்டியை பொறுத்தளவு அவங்க என்னன்னா கவரேஜ் டைப்பு, அதாவது பண்டில் வாரண்டியை பொறுத்தளவு August 8, 2025 தான் ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் ஆகுறது பார்த்தீங்கன்னா August 7, 2026 முடியுது. அதே மாதிரி கவரேஜ் டைப் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அது ஃபேக்டரி வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தளவு June 27, 2025 கொடுத்துருக்காங்க. எண்டிங் வாரண்டியை பொறுத்தளவு November 23, 2025 இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல அவரோட சீரியல் நம்பரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரணும்னா, ஸ்டார்டிங் வாரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது 31/10/2025 வரணும். அப்போ இதுலேருந்து 12 month கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வாரண்டி முடிகிற டேட்டு நமக்கு வரும். இதில் அப்படி வரல, மிஸ்மேட்ச் ஆகுது. என்னடா அது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமேசானுக்கு காண்டாக்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக அமேசானுக்கு கால் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எனக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ HP சப்போர்ட் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, HP சப்போர்ட் சென்டருக்கு மெசேஜ் பண்ணுறாரு. அவர் எல்லா டீட்டெயில்ஸுமே HP சப்போர்ட்டுக்கு அனுப்புகிறாரு. அதாவது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனு, ப்ராடக்ட் நம்பரு, சீரியல் நம்பரு, கேஸ் சப்ஜெக்ட், இது எல்லாத்தையுமே அனுப்புகிறாரு. இவர் HP சப்போர்ட்டில் கேட்குற விஷயம் என்னன்னா, எனக்கு 75 வாட்ஸ் TGP இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் லேப்டாப்பை எனக்கு சேல் பண்ணீங்க. ஆனால் எனக்கு 50 வாட்ஸ் தான் இருக்குது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி எனக்கு சீரியல் நம்பர், என்னோட சீரியல் நம்பரை போட்டோம் அப்படின்னா எனக்கு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாரண்டி 31 அக்டோபர் 2025 அன்னைக்கு எனக்கு வாரண்டி கிளைம் ஆகுற மாதிரி உங்கள் சைட்லேருந்து ஏதாவது லெட்டர் இருந்தால் கொடுங்க, நான் அதை வச்சு கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு HP சப்போர்ட் சொல்கிற பதில் ரொம்ப ஒரு திமிராகவும் ஒரு மெத்தனமான ஒரு பதில். இந்த மாதிரி கேஸ் ரெகுலராக நடக்கிறது தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது பெரிய விஷயம் இல்லை? உங்களுக்கு வாரண்டி மிஸ்மேட்ச் ஆகுறது பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ வாரண்டி 1 மாதம் எக்ஸ்டன் ஆகுது, ஒரு நாள் எக்ஸ்டன் ஆகுது. அதாவது ஒரு லேப்டாப்போட வாரண்டி 1/12/2026 முடிய போகுது. நான் 2ஆம் தேதி வரேன், எனக்கு இந்த லேப்டாப்புக்கு வாரண்டி கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீ வாரண்டி கிளைம் பண்ணி கொடுப்பியா கேட்குறேன்.
ஒரே ஒரு நாள் தான்ப்பா முன்ன பின்ன போயிருக்கு, பண்ணி கூட நீனு முடியாது. ஏன்னா நீ உன்னோட ரூலை நீ ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நாள் எக்ஸ்டன் ஆயிடுச்சு, என்னால் முடியாது அப்படின்றது. அப்போ நாங்கள் வாங்கணும், நாங்கள் ப்ராப்பராக வாங்கியிருக்கோம். 31 அக்டோபர் மாதம் 2025 வாங்கியிருக்கோம். அப்படின்றப்ப நீ ஒரு லெட்ரு இந்த மாதிரி ஓகே நான் வந்து எங்கள் டீம்கிட்ட பேசி என்ன லெட்ரு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். அது என்ன உங்களோட பதில் எப்படி? இது வந்து எப்பயுமே நடக்கிற கேஸு தான் இது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. என்னன்னா, இது வந்து என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் தேவையில்லாமல் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் HP பிராண்டை சூஸ் பண்ணது வந்து பெரிய ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது பொதுவாக ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்குற இடத்துல தான் வந்து அந்த வாரண்டி எல்லாமே வரணும். அப்போ இந்த இடத்துல என்னதான் நடந்திருக்கு? ஏன் HPயும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, தம்பியும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, இங்கே நானும் கன்ஃபியூஸ் ஆகுறேன், நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இங்கே தப்பு எங்கே நடந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒரே இடம் தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் லேப்டாப் வாங்கியிருக்காருங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இன்வாய்ஸ் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதாவது லேப்டாப்புக்கு பில்லுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த பில்லில் சீரியல் நம்பர் இல்லை. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. ஒரு சின்ன விஷயம், அந்த சீரியல் நம்பரை போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே யார்கிட்டையும் எதுவும் பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீட்டாக அந்த சீரியல் நம்பர் அந்த பில் எடுத்து அட்டாச் பண்ணி அமுச்சு விட்டோம்னா HP சப்போர்ட்டுக்கு, ஆமாம் இங்கே முடிய போகுது வாரண்டி அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க. இதில் HP பேசுறதுக்கு வேலை கிடையாது, தம்பி பேசுறதுக்கு வேலை கிடையாது. அங்கே என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒன்று இருக்கு. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. இது வந்து சின்ன பிரச்சனை தான்ன்ற மாதிரி நான் நினைச்சேன், கிடையாது. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம தஞ்சாவூரில் ஒருத்தருக்கும் சேம் பிரச்சனை நடந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா கூப்பிட்டு நான் உட்கார வச்சு அவர் பேச சொல்லுவேன். இதே சேம் அமேசானில் தான் வாங்கியிருக்காங்க. பார்த்தா வாரண்டி மிஸ் மேட்ச். தம்பி, வாரண்டி மிஸ் மேட்ச்ன்றது சாதாரண விஷயம் இல்லை தம்பி. உங்கள் மதர் போர்டு ப்ராப்ளம் ஆனாலும் அதை புதுசு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட கேமிங் லேப்டாப்போட மதர் போர்டெலாம் நீங்கள் தனியாக மாற்றணும் அப்படின்னா குறைஞ்சது 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் வரும். அதை இலவசமாகவே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வாரண்டி. அது முதல்ல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆகிடுச்சா, அந்த டிஸ்பிளே வந்து நம்ம வெளில மாற்றணும்னா குறைஞ்சது 14,000 ரூபா 14,500 ரூபா வரும். அதை ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வாரண்டி. இவங்க அசால்ட்டான பதில் சொல்கிறாங்க. அப்போ HP சப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி தர தயார், ஆனால் உங்களோட பில்லில் எனக்கு சீரியல் நம்பர் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸை நான் எடுத்துக்குவேன், இல்லாட்டி நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீட்டாக முடிச்சுட்டாங்க. சரி ரைட்டு. தம்பி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்து அமேசானுக்கு போகிறாரு. போகிறப்ப அங்கே அவங்களோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து HP சப்போர்ட்டில் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே போனால் அங்கே போனால் இங்கே. அப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் இங்கே கிடைக்காது. சரி ரைட்டு. அப்போ என்ன நடந்திருக்கு, அப்போ யார் இந்த செல்லர் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேட ஆரம்பித்தோம். சரி அந்த தம்பிக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவோம். யார் செல்லர்னு பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இருக்குது, வாரண்டி மிஸ் மேட்சாக இருக்குது. இது காமனாக நடக்கிறது தான். ஏன்னா யார் செல்லர்னு நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த செல்லர்கிட்ட வந்து நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி அதுக்கு வந்து சீரியல் நம்பரில் ஜஸ்ட் நீங்கள் அந்த சீரியல் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணி எனக்கு ஒரு இன்வாய்ஸ் அனுப்புங்க அப்படின்னா அனுப்பிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. சரி அதுக்காக நம்ம பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இன்வாய்ஸ் பில்லில் வந்து என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது இன்வாய்ஸ் பில்லில் லெஃப்ட் சைடு கார்னரை வந்து சோல்டு பை கிளிக்டெக் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி போட்டு பிராட் வியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வருது. சரி ரைட். இதோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம ஏதாவது கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கடையோட நேம் LSC லேப்டாப் சர்வீஸ்ன்னு இருக்குன்னா அந்த LSC லேப்டாப் சர்வீஸ் அப்படின்றது மட்டும்தான் வந்து அந்த பில்லில் மென்ஷனாக இருக்கும். பட் இந்த பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்டெக் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு பிராட்வியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த கிளிக்டெக் ரீட்டைலுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக புரியல. என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு புரியல. இது வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கிளிக்டெக்ன்றது வந்து சென்னையில் இருக்குது, அதே இந்த பிராட்வியூ அப்படின்றது கோயம்புத்தூரில் இருக்குது. அதுதான் வந்து இங்கே கோயம்புத்தூர் அட்ரஸில் இருக்குது. இப்போ லேப்டாப் இப்போ லேப்டாப் சேல் பண்ணாங்கல்ல, இப்போ நான் இதுக்காக வந்து நான் கோயம்புத்தூர் போனோன்னு வச்சுங்களேன், நான் வந்து இந்த பில்டர்ஸோட அட்ரஸ்க்கு தான் வந்து நான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லேப்டாப் சேல் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளிக்டெக் ரீட்டைல் தான் வருது. இதை வந்து நீங்கள் அமேசானில் வாங்குறதுக்கு முன்னாடி ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்டெக்னு தான் இருக்கும். கிளிக்டெக் பிரைவேட் லிமிடெட்னு தான் இருக்கும். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு எப்படின்றது ஃபுல்லாக என்னால் போய் அனலைஸ் பண்ண முடியல. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது. சரி அந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்த்தோம்.
அதாவது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த கிளிக்டெக் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த பையனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அது போதுமானது. அது ஒன்று. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் வந்து நீங்கள் ஆன்லைனில் டிஜிபி வந்து 75 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, அப்போ வாங்கின பிறகு ஏன் அதை வந்து 50 வாட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, அது ஒரு விஷயமா இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்போ பசங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த லேப்டாப் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது சம்மந்தமே இல்லாமல், அதாவது 40-50 கிராஃபிக்ஸ்ன்னு இருக்குது. அதே அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக வேறு இருக்குது, 30-50 கிராஃபிக்ஸ்ன்னு இருக்குது. ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ நான் இதை பார்த்து வாங்குறதா இல்லை டிஸ்கிரிப்ஷனை பார்த்து வாங்குறதா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே இருந்துச்சு. அதை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்குது தம்பி, என்னால் பார்த்து கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி. அப்போ ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒரு அமேசானில் ஒரு பொருள் வாங்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு கரெக்டாக வந்துடுது, தப்பு இல்லை. அதாவது இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சீரியல் நம்பர், அதாவது நீங்கள் ஹெச்பி வாங்க இருந்தாலும் சரி, ஹெச்பி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நீங்கள் சீரியல் நம்பரை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு வாரண்டி ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து எல்லாத்தையும் காமன் தான். டெல்லாக இருந்தாலும் சரி, அசூஸாக இருந்தாலும் சரி, லினோவாவாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் வாரண்டி சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அடித்தாலே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முடித்த பிறகு நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இருக்கா அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்னா உடனே வந்து இது என்ன ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் அதை வந்து நம்ம பண்ணுவோம். இது இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இதை வந்து இப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன்.